அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத சிகிச்சை. கால் பகுதியில் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய கால் பாத சிகிச்சையினுடைய பயன்கள் பயன்பாடுகளை பற்றி தான் பார்க்குறோம். இந்த கான்செப்டில் நம்ம ஸ்பைனல் கார்டு, நம்ம உடலில் முதுகு தண்டுவடம் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த முதுகு தண்டுவடத்தில் தான் நம்ம மூளைக்கு தொடர்புடைய இணைவு நரம்புகள், அதிகமான நரம்பு இணைப்புகள் நம்ம தண்டுவனத்திலிருந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது. அதுபோல பிளட் வெசல்ஸ், ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களும் அதிகமாக தண்டுவடத்திலிருந்து பல பகுதிகளுக்கு பிரிந்து செல்கிறது. ஆக இந்த தண்டுவடத்துல 4 பகுதிகளாக 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா சர்வைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கப்புறம் தொராசிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, லம்பார், சேக்ரல் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த 4 பகுதியும் மிக முக்கியமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு நல்லா வளையக்கூடிய தன்மையுடையது. நம்ம ஓடலாம், குதிக்கலாம், சின்ன குழந்தைகளை ரப்பர் மாதிரி வளரக்கூடியது. வயது ஆக முதிர்வு நிலையடைந்து அது அப்படியே ஸ்டிப்னஸ் ஆகிடும். அப்போ மூவ்மெண்ட் எனர்ஜி இல்லாமையோ சிறிய பயிற்சி முறைகள் இல்லாமல் இருந்தாலும் ஸ்பைனல் கார்டு ஸ்டிப் ஆகும்போது வயதான காலத்தில் கூன் தன்மை ஏற்படுகிறது. இப்படி பல்வேறு சிரமங்களை கொடுக்கிறது. அப்போ ஸ்பைனல் கார்டை நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை பார்த்தோம்னா இந்த தம்பிங்கர், இந்த கட்டவரல்லேருந்து இது லேட்ரல் மேலியலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி கவர் ஆகக்கூடிய இந்த இடம்லாம் ஸ்பைனல் கார்டு. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் கரஸ்பாண்டன்ட் பாயிண்ட் ஸ்பைனல் கார்டு. கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, நடு முதுகு பேக் பெயின், லோவர் பேக் பெயின், டிஸ்க் கொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜிங்கு, சயாட்டிக்கா ப்ராப்ளம் இப்படி போன்றவர்கள்லாம் வரும்போது இந்த பகுதியிலையும் இதோட இணைந்து மற்ற பகுதியிலையும் நம்ம அழுத்தத்தை கொடுத்து அந்த நோய்களை, வலிகளை குறைப்பதற்கு நம்ம செயல்படுத்துகிறோம். நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகரில் இருக்குது. எல்லா வகையான நோய்களுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வைக்கல் அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு 3 ஃபிங்கர் வச்சுட்டோம்னா இவர் கவர் ஆக போது சர்வைக்கல் அப்படின்னு சொல்கிறது. ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் இந்த இடம் சர்வைக்கலுடைய கனெக்டட் பாயிண்ட். அப்போ ஹியூமன் பாடியில் இந்த சர்வைக்கல்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 எலும்புகள் கனெக்டட் உடையது. இது ஒரு முக்கியமான பகுதி. சாதாரணமாக அன்எக்ஸ்பெக்டாக ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்னாலேயோ சில விபத்துக்கள் காரணங்களே இந்த சர்வைக்கல் 1, 2, 3ல அடிபடும் போது கோமா ஸ்டேஜ் ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1, 2 பிரெயினுடைய கனெக்டட், அது துண்டிக்கப்படும் போது உடல் கோமா ஸ்டேஜ் ஆயிடுது, இறப்பு நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி 4, 5 இதில் அடிபடும் போது கண் பார்வை திறன் பாதிக்கப்படுது, ஸ்பீச் பாதிக்கப்படுகிறது, காது கேளாமை, இது போல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல 5, 6, 7 இதில் பாதிக்கப்படும் போது கழுத்து பகுதி டேமேஜ் ஆயிடுது. கழுத்து சில பேர் தொங்கிடுது, வலி அதிகமாகுது, கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படுது, கழுத்து எலும்புகள் பாதிக்கப்படுகிறது, அதுபோல பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த சர்வைக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், நரம்பு மண்டலம், அதே மாதிரி இரத்த குழாய் மண்டலம், இது எல்லாமே தலைப்பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்கிறது. தலையில் உள்ள எல்லா இடங்களுக்கும், சிறுமூளை, பெருமூளை, முகுளம், முள்ளந்தண்டு, பிட்ரூட்டி, பீனியல் எல்லாத்துக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்குது. அங்கே தலையின் நரம்புகள் தூண்டப்படுவதால அந்த நரம்புகள் தடையின்றி செயல்படுவதற்கும் அது பயன்படுகிறது. ஆக இந்த பகுதியில் நம்ம அழுத்தம் கொடுத்து நார்மலாக அழுத்தம் கொடுப்பது மூலம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல ஸ்லீப்பு, தூக்கத்தை நன்றாக கொடுக்கிறது, தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறது, ஒற்றை தலைவலி கட்டுப்படுத்துது. அதே மாதிரி இந்த வலிப்பு நோய்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. இது எல்லாம் இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்துகிறது. பெரும்பாலும் இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, ஸ்டிப் நெக்கு, கழுத்து வலிகள், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ்கெல்லாம் இந்த பகுதியில் ரிஃப்ளெக்ஸாலஜியில் அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது சர்வைக்கல் 1ல பிரச்சனையா, 2ல பிரச்சனையா, 3ல பிரச்சனையா, 4ல பிரச்சனையா, 5ல பிரச்சனையா, 6ல பிரச்சனையா, 7ல பிரச்சனையா நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். ஏன்னா அழுத்தத்தின் காரணமாக ரிஃப்ளெக்ஸாலஜியில் உங்களுக்கு சர்வைக்கல் 4ல ப்ராப்ளம் இருக்குது, 5ல ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம இதுலேயே சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வர்றவங்களாம் ஸ்கேன் எடுத்துட்டு தான் வர்றாங்க. அப்போ அதை நம்ம பயன்படுத்தும் போது சர்வைக்கல்ல அந்த போகக்கூடிய நெர்வ்ஸ் ரூட்டில் கம்ப்ரெஷன் இருக்கா, அந்த மசில்ஸ் தசை பிடிப்புகள் அதிகமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இது போல ப்ராப்பராக நம்ம அழுத்த முறை சிகிச்சையை கொடுப்பதன் மூலம் இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்தை திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வான 100% ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நமக்கு பயன்படும். அதோட பார்த்தீங்கன்னா அடுத்து தொராசிக்கல்.
இந்த தொராசிக்கலுக்கு அடுத்தது இந்த பகுதி வந்து லம்பார். இதுல தான் வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து இதை ரெண்டா பிரிக்கும் போது லம்பார் சேக்ரல் இந்த பகுதி தான் டிஸ்க் கொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜிங்கு, நிறைய பிரச்சனைகள். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது லம்பார் 1ல பிரச்சனையா, 2ல பிரச்சனையா, 3ஆ, 4ஆ, 5ஆ, சேக்ரல் 1ஆ, 2ஆ, 3ஆ, 4ஆ, 5ஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது பயன்படும். ஏன்னா இந்த பகுதியில் வரும்போது பேக் பெயின், லோவர் பேக் பெயின் இருக்கு, டிஸ்க் கொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜிங்கு, டிஸ்க் வந்து நவுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சில பேருக்கு ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இந்த சர்வைக்கல் லம்பார்ல 4ல இருந்து சர்வைக்கல் 3 வரைக்கும் நரம்பு அழுத்துவதனால அந்த சயாட்டிகா ப்ராப்ளம். அது வந்து பேக்ல பெயினை விட கால்கள்ல தான் அதிகமான வலியா இருக்கும். நீட்டி படுக்க முடியாது, நடக்க முடியாது, இது போல நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பகுதியில வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வலிகளை குறைப்பதற்கும், அங்க உள்ள டிஸ்க் கொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜிங்கு, இது போல பிரச்சனைகளுக்கு நார்மல் பண்றதுக்கும் இந்த சர்விக்கல் லம்பார் சேக்ரல் பகுதியில நம்ம அழுத்தம் கொடுப்போம். ஆக ஸ்பைனல் கார்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். அதனால வந்து நேராக நிமிர்ந்து நடக்க முடியாது, கால்கள் வந்து தடுமாறும், உடல் வந்து மூவ்மெண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப தடுமாறும். இது போல பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஸ்பைனல் கார்டு வளைஞ்சிருக்கிறதுலாம் இதுல வந்து இந்த பகுதியில வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து கொண்டு வர்றது மூலம் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கு பயன்படும். ஆக ஸ்பைனல் கார்டில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துல கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு பாயிண்ட் எல்லாம் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதை சரி செய்வதற்கும் பயன்படும். இதோட சேர்த்து உள்ளுறுப்புகள் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அது கனெக்டடா இருக்கக்கூடிய ஆர்கான்லையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது பயன்படும். அதோட கால் பகுதியில் நரம்பு மண்டலத்துக்குரிய புள்ளி, தசை மண்டலத்துக்குரிய புள்ளியும் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து முறையான ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஆக ஸ்பைனல் கார்டு வலிகளை மட்டுமல்லாமல் உள்ளுறுப்புகள் பாதிப்புகளுக்கும் நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்டெமக் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், மென்சோல் ப்ராப்ளம், இது போல லங்ஸ் ப்ராப்ளம், இது போல இதுக்கும் அது கனெக்டட் பாயிண்ட் வந்து ஸ்பைனல் கார்டில் இருக்கிறதுனால ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து அதை நிவாரணம் பண்ணலாம். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் அனைத்து வழிகளுக்கும் முறையாக தீர்வு காணுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. சிகிச்சை பெற பயிற்சி பெற 9444641062 8825554547. ரெங்கா அக்குபஞ்சர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சென்டர் கடந்த 30 ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது. இது வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSFI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அந்த பயிற்சி வகுப்பானது சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது. முழுமையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. நன்றி, வணக்கம்.